தெரிந்த இளையராஜா அவரை பற்றி தெரியாத சில சுவையான செய்திகள் இங்கே உங்களுக்கு தருகின்றேன். இளையராஜா பற்றிய 10 தகவல்கள் இங்கே. இளையராஜா பிஸியாக இருந்த காலத்திலும் சரி, இப்போதும் சரி, காலை 5 மணிக்கெல்லாம் எழுந்து விடுவார். சிறிது நேரம் வாக்கிங் செய்துவிட்டு குளித்து முடித்ததும் பூஜை செய்வார். அவருக்கு பிடித்த இடம் பூஜை அறைதான். அங்குதான் தியானம் செய்து கொண்டு அப்படி சிறிது நேரம் உட்கார்ந்து கொண்டிருப்பார். இளையராஜாவுக்கு இந்த செய்தித்தாள்கள், பத்திரிகைகள் படிக்கின்ற பழக்கம் அதிகம் இல்லை. யாராவது சொல்கின்றார்களோ அதை காதில் வாங்கி கொண்டு போய்கொண்டே இருப்பார். காலையில் ரெக்கார்டிங் தியேட்டருக்கு வீட்டிலிருந்து கிளம்பும் போது அவருடைய தாயார் இருக்கும் போதெல்லாம் தாயாருக்கு டாட்டா சொல்லிவிட்டு டாட்டா காட்டிவிட்டு போவார். அவருடைய தாயாரும் வீட்டுக்குள்ளிருந்து டாட்டா போயிட்டு வா ராஜா அப்படின்னு டாட்டா காட்டுவார். அவர் தாயார் இறந்த பிறகு அவருடைய அம்மாவின் படத்தை தொட்டு வணங்கிவிட்டு தான் வெளியே புறப்படுவார். இளையராஜா முன்பெல்லாம் அசைவம் விரும்பி சாப்பிட்டு வந்தார். பிறகு சுத்த சைவ உணவுக்கு மாறிவிட்டார். அதுவும் பத்திய உணவுதான். காய்கறிகள் நிறைய சேர்த்து கொள்வார். சுண்டல், தட்டைப்பயிறு ஆகியவற்றை விரும்பி சாப்பிடுவார். முன்பெல்லாம் மொச்சைப்பயிறு கலந்த கருவாட்டு குழம்பு விரும்பி சாப்பிடுவார். பிறகு அதையும் விட்டுவிட்டார். சுத்த சைவமாகிவிட்டார். முன்பெல்லாம் கிட்டார், தபேலா கலைஞர்கள் உதவியுடன் ஹார்மோனியத்தை இசைத்து டியூன் உருவாக்குவார். அப்படித்தான் பல டியூன்களை உருவாக்கினார். அதற்கு பிறகு ஹார்மோனியத்தில் வாசித்து பார்ப்பதில்லை. கண்களை மூடி சிந்திப்பார். இசை வடிவங்கள் அவர் மூளை என்னும் கம்ப்யூட்டரில் இருந்து புறப்படுகின்றன. அவற்றை அப்படியே இசை குறிப்புகளாக எழுதிவிடுவார். ஹார்மோனியம் இல்லாமல் இசையமைக்கும் இந்த ஆற்றல் இந்திய சினிமா இசையமைப்பாளர்களில் இளையராஜாவிடம் மட்டுமே இருக்கிறது என்பது பிரமிப்பான உண்மை. இளையராஜா அவர்களிடம் ஒரு வழக்கம். அவர் யாரோடு பேசினாலும் யாருக்கும் கை கொடுக்க மாட்டார். அதற்கு பின்னணியில் சென்டிமெண்ட் இருப்பதாக ஒரு முன்னணி இயக்குனர் கமெண்ட் அடிக்கின்றார். யாருக்காவது கை கொடுத்தால் தன் கையில் உள்ள அருள் அவருக்கு சென்றுவிடும் என்று ஒரு நம்புவதாக அவர் சொன்னார். இசை கூடத்தில் இருக்கும் போது இசை குறிப்புகளை ஒத்திகைக்காக உதவியாளரிடம் அனுப்புவார் ராஜா. சிறிது நேரம் தியானம் செய்வார். பிறகு பாடகர்களை அழைத்து ஏதேனும் பக்தி பாடல் பாட சொல்லி ரசித்து கேட்பார். இசைஞானி இளையராஜா தான் இசையமைத்த படங்களின் வெள்ளி விழா அல்லது 100வது நாள் விழாக்களில் கலந்து கொள்ள மாட்டார். முன்பு ரொம்ப பிஸியாக இருந்ததால் செல்வதில்லை. வீட்டில் சீல்டு வைக்க தனியாக அறை ஒன்றை உருவாக்கியிருக்கின்றார். இளையராஜாவுக்கு இசை சம்பந்தமான புத்தகங்கள் படிப்பது ரொம்ப பிடிக்கும். அது மட்டுமல்ல, சினிமா தொழில்நுட்பம் சார்ந்த புத்தகங்களையும் விரும்பி படிப்பார். சினிமா கலைஞர்களில் அதிக புத்தகங்கள் படிக்கும் மிக சிலரில் இளையராஜாவும் ஒருவர். சமீப காலமாக ரமண மகரிஷி நூல்களை விரும்பி படிக்கிறார். ஸ்ரீ ரமணரின் தத்துவங்களில் அதிக ஈடுபாடு காட்டுகின்றார். கதை, கவிதை, கட்டுரை எழுத வேண்டும் என்பதில் நிறைய ஆர்வம் கொண்டவர் இளையராஜா. அதே போல மாயாஜால கதைகள் எழுதவும் படிக்கவும் இளையராஜாவுக்கு மிகவும் பிடிக்கும். சமீப காலமாக அவர் தன்னை பற்றியும் இசை குறித்தும் சில புத்தகங்கள் எழுதி வருகின்றார். இளையராஜாவுக்கு புகைப்படம் எடுப்பது, போட்டோகிராஃபியில் நிறைய ஆர்வம் உண்டு. நிறைய புகைப்படங்களை எடுத்திருக்கின்றார். அந்த புகைப்படங்களை வைத்தே ஒரு கண்காட்சி நடத்தும் அளவுக்கு புகைப்படங்களை, விதவிதமான புகைப்படங்களை எடுத்திருக்கின்றார். அதே போல பென்சிலிங் டிராயிங், படம் வரைவதும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய வரைந்தும் இருக்கின்றார். தம்மை மாறுபட்ட கோணங்களில் பிறர் எடுத்த வித்தியாசமான புகைப்படங்களை வாங்கி பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார் இளையராஜா. தற்போது தன்னை புகைப்படம் எடுப்பதை தவிர்த்து வருகிறார். தாம் கிளிக் செய்த, தாம் புகைப்படம் எடுத்த இயற்கை காட்சிகள், சுவாமி படங்களை மட்டுமே வீட்டில் மாட்டி வைத்திருக்கின்றார். இளையராஜாவை வாடா போடா என்று ஏக வசனத்தில் கூப்பிடும் உரிமை பெற்றவர்களில் முதன்மையானவர் இளையராஜா. இசையமைப்பாளர் GK வெங்கடேஷ், பாடகர் SPB, இவர்கள் மட்டுமே எப்போதும் அவரை வாடா போடா என்று அழைப்பார்கள். இவரும் அப்படிதான் பேசுவார். இளையராஜாவின் இசைத்தோழன் யார் தெரியுமா? அவருடன்
சிறு வயது முதல் இருக்கும் ஹார்மோனிய பெட்டிதான். மதுரை பொன்னையா ஆச்சாரியால் செய்யப்பட்ட அந்த ஹார்மோனியம் ராஜாவின் உணர்வுகளை உள்வாங்கி இசையாக எதிரொலிக்கிறது. இந்த இசை பந்தம் என்றும் தொடர்கின்றது. இளையராஜாவின் வீட்டில் ஒவ்வொரு வருடமும் கொலு மிக சிறப்பாக நடக்கும். இந்த கொலு பெரும்பாலும் இசைக்குழுவாகத்தான் இருக்கும். முதல் நாள் அவருடைய அன்பு மகள் பவதாரணி பாடுவார். மறுநாளில் இருந்து திரை உலகின் பல பிரபல பாடகிகள் எல்லாம் வந்து பாடுவார்கள். ராஜா வீட்டு இசைக்குழுவில் மெய்மறக்க வைக்கும் இசைக்குயில்களின் பக்தி மழை பொழியும். எஸ். ஜானகி, பவதாரணி, சொர்ணலதா, ஜேசுதாஸ், SPB, சித்ராம்மா மற்றும் பலரும் வந்து பாடி சிறப்பிப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் ராஜா பரிசு கொடுத்து அன்புடன் அனுப்பி வைப்பார். இளையராஜா சென்னைக்கு வந்து தன்னுடைய இசை முயற்சிகளில் ஈடுபட்டிருந்த காலகட்டத்தில் ராஜா ஊருக்கு புறப்படும் போது பாடகர் SPB வைத்திருந்த டேப் ரெக்கார்டை எடுத்துக்கொண்டு செல்வாராம். ஊரில், வயல்வெளிகளில், களத்து மேட்டில், வீடுகளில், விசேஷங்களில் தனது மக்கள் பாடுவதை எல்லாம் பதிவு செய்து கொண்டு வருவாராம் இசைஞானி. ஒரு தடவை இசைஞானி இளையராஜாவிடம் உங்களுடைய மாஸ்டர் பீஸ் என்று எதை சொல்வீர்கள் என்று கேள்வி கேட்டபோது அவர் சொன்ன பதில் ஆச்சரியமான ஆனால் சரியானதும் கூட. அவருடைய பதில், என்னுடைய மாஸ்டர் பீஸ் 3. கார்த்திக் ராஜா என் மூத்த மகன், பவதாரணி என் மகள், யுவன் சங்கர் ராஜா. இளையராஜாவின் இந்த 3 மாஸ்டர் பீஸ்களும் தங்களுக்கான மாஸ்டர் பீஸ்களை உருவாக்கிவிட்டார்கள். மூவருமே திரையுலகிலும் இசை உலகிலும் தங்களை பேர் சொல்லும் வகையில் ஒரு சாதனை செய்துவிட்டுதான் இருக்கின்றார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.